ஹலோ சோல்ஜர்ஸ் பிளேஸ்டேஷனோட எரால முக்கியமான ஒரு லெஜெண்டரி கன்சோல்ல ஒண்ணுதான் இந்த பிளேஸ்டேஷன் 3 எரா. இததான் பிளேஸ்டேஷன் 2 பெருசா இருந்தாலும் பிளேஸ்டேஷன் 3ல பாத்தீங்கன்னா கேம் லைப்ரரி வந்து எக்கச்சக்கமா கிடக்குது. அள்ளி போட்டு எடுத்து வந்தேன். உண்மையிலேங்க நான் சின்ன வயசுல விளையாண்டு என்ஜாய் பண்ணேன் பயங்கரமான கேம் எல்லாம் பிளேஸ்டேஷன் 3ல தாங்க இருக்கு. அப்படி வந்து என்னென்ன கேம்லாம் இருக்கு, அப்படி பிளேஸ்டேஷன் 3ல வந்த கேம் தான் இவங்க ரீமேக் ரீமாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி காசு கறந்துட்டு இருக்காங்க இந்த பிளேஸ்டேஷன். ஸோ உண்மையிலே எந்த அளவுக்கு வந்து சூப்பரான கேம்ஸ்லாம் இருக்குது, என்ன கேம்லாம் இருக்குது அப்படின்றத எல்லாம் தெளிவாக பார்க்கலாம். இது பார்ட் 1 தான், ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துலாம் இருக்குது. பார்ட் 1 பார்த்து விட்டு அப்புறம் போய் பார்க்க பேசுகிற கன்சோல் வாங்கி ரிவ்யூ போட்டிருப்பேன், அதையும் செக் பண்ணி பார்த்துங்க. ஓர பேச போயிடலாம். நான் கதாசாமி இந்த ஷோ Wolfenstein நியூ ஆர்டர். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் கேம் தான். அது மட்டும் இல்லாமல் Wolfensteinக்கு அப்படின்ட்டு ஒரு வரலாறு ஒன்று இருக்கிறது. எப்படி டூம்ன்றது ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு ஒரு முன்னோடி கேமோ அந்த மாதிரி தான் வந்து Wolfensteinமே வந்து ஒரு முன்னோடியான ஒரு கேம் தான். டூம் வந்து நரகத்தில் இருக்கிற ஆன்மா, பேய், ஏலியன்ஸ் அப்படின்னு போகும். இது பார்த்தீங்க அப்படின்னா நாசிஸை பேஸ் பண்ணி போகும். ஹிட்லரோட படம் வந்தா இங்கே அவங்க வந்து காலி பண்ண வந்து கை காரோட தொட்டா ஹிட்லரோட படம் வந்தா இங்கே காலி பண்ண வந்தா இங்கே அவங்க எப்படி காலி பண்றோம், எப்படி வந்து அமெரிக்காவை காப்பாத்துறோம் அப்படின்றதான் கதையா இருந்திருக்கும் பெரும்பாலும் இந்த சீரீஸ்ல. இந்த நியூ ஆர்டர்ல வரலாறே வந்து தீ போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு ஹிட்லர் ஜெயிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் வேர்ல்டு வார் 2ல அப்படின்றதான் இந்த கேமோட கான்செப்டா வச்சிருப்பாங்க. ஓகேவா, கேமே வந்து பயங்கரமா இருந்திருக்கும். இந்த கேமுக்கு ஒரு ப்ரோமோ போட்டிருப்பாங்க. அந்த ப்ரோமோவே தாறுமாறு ட்ரைலர். விழால போயிட்டு நாசிட்ட நடுவானுங்க, ஜெயிச்சிருவானுங்க, வேணாலும் கீழே டக்குனு போய் சுட்டுருவானுங்க. இந்த அளவுக்கு வந்து பயங்கரமா வந்து இருக்கும் இந்த கேம். இது ஃபர்ஸ்ட் பர்சன் கேம் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் பர்சன் விரும்பிகளுக்கு கண்டிப்பாக கேம் பிடிக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா 2014 ரிலீஸ் ஆயிருந்திருக்கும். மிஷின் கேம்ஸ் தான் இந்த கேமை டெவலப் பண்ணியிருப்பாங்க. பெத்தெஸ்டா தான் இந்த கேம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. பெரும்பாலும் பெத்தெஸ்டா கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வந்து ஒரு பயங்கரமான கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஓப்பன் வேர்ல்டுக்கு ராக்ஸ்டாரோ அதே மாதிரி வந்து பெத்தெஸ்டா வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் நல்ல ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். அந்த நல்ல கேம் தான் இது. 7வது இடத்துல பார்க்க போகிறது அன்சார்ட்டட் சீரீஸ். இந்த அன்சார்ட்டட் சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு தாறுமான சீரீஸ் சொல்லலாம். இது ஓகேவா தெரியும். இப்போ தெரியுதா ஓகே. இந்த அன்சார்ட்டட் சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு தாறுமாறான ஒரு சீரீஸ் சொல்லலாம். பிளேஸ்டேஷன் 3ல பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3 மொத்தம் 3 கேம்ஸுமே பிளேஸ்டேஷன் 3க்கு இருக்கு. இது பிளேஸ்டேஷன் 4 சீரீஸ் தான், பட் 3யோட கேம்ஸ் தான் வந்து போர்ட் பண்ணிருப்பாங்க. இந்த 3 கேம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர தாறுமாறாக இருக்கும். அதாவது ஒரு புதையில தேடி போகிறது தான் மெயின் கான்செப்டாக இருக்கும். தலைவர் நேத்தன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு புதையல் வேட்டைக்காரனாக இருந்திருப்பார். பொதுவாக புதையல் அப்படின்னா இந்தியானா ஜோன்ஸாலாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வந்து இந்தியானா ஜோன்ஸ் இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் இந்த கேம் சீரிஸே. ஆல்ரெடி நம்ம அக்காலாலாம் காமிச்சிருப்பாங்க ஃபீமேல் வெர்ஷன். பிளே ஸ்டேஷனுக்குன்ட்டு ஒரு கேரக்டர் வேணுன்றதுக்காகவே இந்த கேரக்டர் தான் இருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். இதில் வந்து 4th பார்ட் வந்து பிளேஸ்டேஷன் 4ல இருந்திருக்கும். கதை சொல்கிற விதமும் அந்த கேரக்டர்ஸ் வேற தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ 1, 2, 3 பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர்ஸ் வேற மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப ஜாலியாக கலகலன்னு இருந்திருப்பாரு நம்ம தலைவர் நேத்து. ஓகேவா, இது மட்டும் இல்லாமல் சொல்லவா, தமிழில் வந்து இந்திரஜித்னு ஒரு படம் வந்திருக்கும், நம்ம கௌதம் கார்த்திகோட படம். அந்த படத்துல இந்த போஸ்டரு இது எல்லாத்தையுமே வந்து அன்சார்ட்டட்ல இருந்து அப்படியே ஆட்டையை போட்டு யூஸ் பண்ணிருப்பாங்க. நான் போறேன் எனக்கு வேணாம். ஸோ தமிழ் சினிமாவே இதை இன்ஸ்பயர் பண்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கேம் சீரிஸ் தான் இந்த சீரிஸ். ஓகேவா, இதில் 5வது ஒரு கேம் இருக்கு, லாஸ்ட் லெகசி அப்படின்ட்டு. பிளேஸ்டேஷன் 3 இல்லைதான் 4 தான் இருக்கு. பட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கதை தமிழில் நடக்கும், தமிழில் பேசுவாங்க, ஓகே ஊர்லாம் தமிழில் இருப்பாங்க. ஸோ அதளவுக்கு பயங்கரமான கேம் இது. இதில் வந்து முதல்ல இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அன்சார்ட்டட் ட்ரேக்ஸ் ஃபார்ச்சூன் இதில் தான் முதல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அன்சார்ட்டட் 2 அமாங் தீவ்ஸ், அன்சார்ட்டட் 3 ட்ரேக்ஸ் ரிசப்ஷன் அப்படின்ட்டு மொத்தம் 3 கேம் பிளேஸ்டேஷன் 3ல இருக்கு. ஸோ பிளேஸ்டேஷன் 3 இந்த மறக்காம விளையாடி பாருங்க. அடுத்தா பார்க்க போகிறது ப்ரோட்டோடைப் 2. இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டோடைப் 1ஓட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட ஒரு பயங்கரமான கேம் இது. இந்த கேம் ஆக்டிவிஷன் தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. இந்த கேம் பற்றி நேரடியாக சொல்லியிருப்பேன், இதெல்லாம் தெளிவாக சொல்கிறேன். ஊருக்குள்ள ஒரு வைரஸ் ஒன்று பரவி இருந்திருக்கும். இது காரணம் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல எல்லாம் அடங்கி போயிருந்தாலுமே செகண்ட் பார்ட்டை திரும்பவும் இந்த அவுட் பிரேக் வந்திருக்கும். இந்த அவுட் பிரேக்கால செகண்ட் பார்ட் ஹீரோவான ஜேம்ஸ் வேர் தன்னோட குடும்பத்தை இழந்திருப்பாரு. ஸோ வந்து அதுக்கு பழிவாங்காம இதுக்கு யார் காரணம் தேடி கடுக்கணும் ட்ரை பண்ணுவாரு. அப்பதான் இவருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் ஹீரோவான அலெக்ஸ் மெசர் கிட்ட இருந்து பவர் கிடைக்கும். ஓகே, யாரு வில்லன் யாரா படதுன்னு பார்த்தா அவனை ஸ்பார் கட் பண்ணிடுவோம்.
சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா. உண்மையாக இப்போ பண்ணது யாரு? இது சிட்டியில் வந்து வைரஸ் பண்ண காரணம் என்ன, மக்களே என்ன பாதிக்கப்படுறாங்க, இந்த வைரஸ் எப்படி முடிவு கிடைச்சது அப்படின்றது தான் இந்த கேமோட கான்செப்டாக இருந்திருக்கும். பெரும்பாலும் பார்ட் 2 எடுத்து அதுக்கப்புறம் சீக்கிரம் கண்டினியூ பண்ணாமல் பல கேம்கள் இருக்கு. இந்த கேம்லையும் பார்த்தீங்கன்னா பார்ட் 2க்கு அப்புறம் அடுத்த கேம் எடுக்கவே இல்லை. பட் மற்ற கேம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1ஓட பார்ட் 2 கொஞ்சம் மொக்கையாக இருந்திருக்கும். ஆனால் வந்து நல்லாவே இல்லை, நான் ஆடிக்க மாட்டான். பட் இது மட்டும் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 விட பார்ட் 2 வந்து கிராஃபிக் வைஸும் சரி பவர் வைஸும் சரி ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. கேம் பார்க்க பக்காவாக சூப்பராக இருக்கும். இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா PlayStation 3ல இருக்குது. இது ஸ்டீமில் கூட இல்லை, ஸ்டீம்லேயே ரிலீஸ் பண்ணாங்க. அந்த கேம் PlayStation 3ல தான் இருக்குது. பீஸை வாங்கணும் அப்படின்னா எந்த பிளாட்ஃபார்ம் இருக்குன்ட்டு எனக்கே தெரியல. இப்போ என்ன பிளாட்ஃபார்ம் எனக்கே தெரியல, என்னக்கே தெரியல. அந்த கடை இந்த கடை இருக்குன்னு தெரியும். ஜெயனாரத்து எங்கேயுமே பிளாட்ஃபார்ம் இல்லை. பட் PlayStation 3ல பார்த்தீங்கன்னா இந்த கேம் இருக்குது. ஓகே, உண்மையிலே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கேம்ல இது ஒன்று. விடவே மாட்டேன். 5வது இதில் பார்க்க போகிறது இன்ஃபேமஸ் 1 and 2. இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா PlayStation 3ல மட்டும்தான் இருக்குது. இந்த கேமை வந்து PS4க்கோ 5க்கோ போர்ட் பண்ணவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு PS4ல இருக்கிற ஒரு இன்ஃபேமஸ் கேம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபேமஸ் செகண்ட் சன் மட்டும்தான் PlayStation 4ல இருக்கிற, அது 4ல 5 ஆட முடியும். அது இருக்கிற ஒரே கேமு இருக்கிற கேமு. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டுமே வந்து PlayStation 3ல மட்டும்தான் இருக்குது. இந்த கேம் உருவாக்குறது பார்த்தீங்கன்னா சக்கர் பஞ்ச். பயங்கரமான வராச்சே சக்கர் பஞ்ச் ப்ரொடக்ஷன். அப்போ அவங்க வந்து ரொம்ப சின்ன ஒரு கம்பெனியாக இருந்தாங்க போல். ஆனால் வந்து கேமுக்குள்ள பட்ஜெட் தான் பண்ணியிருப்பாங்க. பட் கேமோட கதை தாறுமாறாக இருக்கும். கேமில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் சூப்பர் பவர் இருக்கும். இந்த எலக்ட்ரிக் பவர் வச்சுக்கிட்டு இந்த ஓப்பன் வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதை விட முக்கியமாக இந்த கேமில் குறிப்பிட வேண்டியது கர்மா சிஸ்டம். அதாவது கேமுக்குள்ளே நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பவர் வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள நல்லா பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு ஓகே மக்களை கொண்டுருந்தீங்க அப்படின்னா கர்மா சிஸ்டம் படி நீங்கள் கரெக்டாக மாடிவீங்க. இல்லை யாருமே கொள்ளாமல் ஸ்டோரி மட்டும் ஆடி முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹீரோவாக இருப்பீங்க. நல்லா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் ப்ளூவாக இருக்கும். ஸ்கின்ல எந்த டேமேஜும் வராது. எண்டிங்கும் வந்து நல்ல எண்டிங்காக முடியும். நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா பவர் வந்து ரெட் கலரில் மாறிடும். உங்கள் உடம்புல வந்து ஏற்பட தழும்புகள் வரும். கிளைமேக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவ் கிளைமேக்ஸ் தான் வரும். முக்கியமாக ஊருக்குள்ள போனீங்க அப்படின்னா நல்லதா இருந்தால் வந்து தலைவன் வந்துட்டாண்டா அப்படின்னு வைங்க. கெட்டதா இருந்தீங்க அப்படின்னா ஊருக்குள்ள போனால் பொதுமக்களை பார்த்தா கலத்தை அடிப்படுங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான மெக்கானிசம் கொண்ட கேம் தான் இந்த கேம். இது ஒரு PlayStation எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்றதுனால இது PlayStation 3ல மட்டும் தான் ஆட முடியும். நானும் வந்து இந்த கேம் தேடிக்கிட்டு இருக்கேன் விளையாடுறது. இது ஒரு சூப்பரான கேம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் வந்து எந்த காமிக்ஸ் கேட்டீங்க அப்படின்னா இது வந்து காமிக்கில் வந்து ஒரு பயங்கரமான கதைலாம் கிடையாது. இந்த கேமோட கதைக்கு வந்து டிசியில் 8 விஷயம் விட்டுருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரக்டரோட பேசலாம் கொண்டு போகல. இது கேமோட மெயின் சோர்ஸ் கேம் தான். அது மட்டும் இல்லாத காமிக்காக கொண்டு போகிறதுக்காகவே மோஷன் காமிக்கிறது தான் அதோட கேமோட கட்சிஸ் எல்லாமே நகரும். 4வது இடத்துல பார்க்க போகிறது லாஸ்ட் ஆஃப் அஸ் 1. லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் ரிலீஸ் ஆனது PlayStation 3க்கு தான். சரியா சொன்னா 2013ல தான் இந்த கேம் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இந்த கேமோட டெவலப்பரான நாடி டாக் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அன்சார்டட் சீரிஸ் எடுத்தவங்க. உண்மையிலே ஒரு பயங்கரமான ஒரு கேம் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு அதுக்காகவே வந்து கஷ்டப்பட்டு கலைநயத்தில் உருவாக்குறவங்க நாடி டாக். பாத்தியில ப்ராடக்ட் அவங்க உருவாக்கின கலைப்படைப்பில் இதுவும் ஒன்று. ஆக்சுவலி இந்த கேமை இன்ஸ்பயர் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் மிருகன் படத்தில் ட்விஸ்ட்டு அந்த முக்கியமான பிளாட்லேருந்து அவங்க தான் உருவி இருப்பாங்க. இந்த கேமில் தான் இந்த கேமுக்கு செகண்ட் பார்ட் இருக்குது. பட் அதை விட பல பேருக்கு பிடிச்சது இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் 1 தான். இப்போ பார்த்துங்க ஆக்சுவலி இதில் ரிலீஸ் ஆகிற கேம் தாங்க இதுதான் மட்டும் ரீமாஸ்டர் பண்ணி PS4க்கு ரீமேக் பண்ணி PS5க்கும் PC ரிலீஸ் பண்ணாங்க. பட் வெதை PS3 போட்டது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃப் அஸ் சீரீஸில் ஜோயல்ன்ற கேரக்டர் கேமோட மெயின் கேரக்டர் ஜோயல் வந்து போட்டு எழுதிப்பாங்க. பட் அது வந்து பார்ட் 2ல வந்த கதை தான். பட் பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பல பேர் கேம் பிடிக்கும். கேமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்பாக்கு போன ஒரு இடம், அதாவது ஜாம்பிஸால அழிந்து போன உலகம் மாதிரி இருக்கும். இதுல வந்து கூலிக்கு வேலை செய்யறவா இருந்திருப்பா அப்படி, அதாவது காசு கொடுத்தா வேலை செய்யற ஒரு ஆளா இருந்திருப்பா அப்படி. நம்ம ஹீரோ ஜோயல் ஒரு சின்ன பொண்ணை கூட்டு போட்டு அதில் சேர்க்கணும், அதான் காசு கொடுத்துருப்பாங்க. பட் இதுக்கு நடுவில் வந்து இந்த பொண்ணுக்கும் இவருக்கும் ஒரு அப்பா பொண்ணு அப்படின்ற ஒரு பாசம் ஏற்பட்டு இந்த பொண்ணை வந்து அங்கே கூட்டு போனால் கொண்டுருவாங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்காக என்ன ரிஸ்க் எடுக்கிறாருன்றதான் இந்த கேமோட கான்செப்டாக இருந்திருக்கும். ரொம்ப சூப்பரான கேம் இது. இந்த கேமோட கதையும் நம்ம வந்து சேனலில் போட்டிருப்போம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, லிங்கிங் தான் எங்கேயா இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ரொம்ப பயங்கரமான ஸ்டோரி, மறக்காம பாருங்க, பயங்கரமான கதை. 3வது பார்க்க போகிறது ரெட் டெட் ரெடம்ஷன் 1. ரெட் டெட் ரெடம்ஷன் 1 பார்த்தீங்க அப்படின்னா கதைப்படி லாஸ்ட் கதை,
அதாவது இந்த சீரீஸில் கடைசி நடக்கிறது தான் ரெட் டெட் ரெடெம்ஷன் 1ஓட கதை. பட் ஃப்ரான்ச்சைஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா 2வது கேம் தான் இது. அது PS2ல வந்து ரெட் டெட் ரிவால்வர் அப்படின்னு ஒரு கேம் வந்துருக்கும். அதோட கண்டினியூஷனாக தான் இந்த கேம் உருவாக்கி இருப்பாங்க. பட் கதை விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மெச்சூராக அழகாக கொடுத்துருப்பாங்க, சூப்பராக இருந்திருக்கும். RDR 2ஓட எண்டிங்கில் ஜான் மார்சன் கேரக்டர் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ற மாதிரி முடிச்சுருப்பாங்க. ஆனால் RDR 1ல பார்த்தீங்க அப்படின்னா அவர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழல. மறுபடியும் அவரோட விட்டகரை தொட்டகரை திரும்ப ஒரு பிரச்சனை கொடுக்குது. இவரோட மனைவியும் பையனையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு பிரிங்கட் ஏஜென்சிஸ் வந்து ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க. என்ன வாழ விடணும். உங்களோட பழைய டச் கேங்கில் இருந்த எல்லாரையுமே திரும்ப உயிரோடவோ படமோ பிடிச்சி கொடு, உன் பனாடி பிள்ளைய விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக போனவர் உண்மையிலே வந்து அவன் பாண்டி பிள்ளையை காப்பாற்றினாரா, டச்சிங் காலி பண்ணாரா, அதை பிடிச்சி கொடுத்தாலும் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதான் ஒரு டச்சிங்கோட அழகாக கொடுத்துருப்பாங்க இந்த கேமோட கதையை. உண்மையிலே RDR இன்னும் ஒரு பயங்கரமான மாஸ்டர் பீஸ். சப்ஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாங்க அந்த கேம் வர்றதுக்கு. பாதி கேம் முடிச்சு அதுக்குள்ள என்ன பண்ணிட்டான், டீலிஸ் பண்ணிட்டான் சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து. இப்போ அதுதான் ஃபீ எடிட்டரும் கிடைக்க மாட்டேங்குது. கேட்டால் 3000 3500 ஒரு நாள் காசு வச்சு கண்டிப்பாக இங்கே விளாட போகிறேன், உங்கள் லைவும் போடுறேன். RDR 2 கதை முடிச்சுட்டு RDR 1 கதை போடுறேன். அங்கே தெரியும் என்ன மாதிரி கதை இது அப்படின்ட்டு பயங்கரமாக இருக்கும். 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்குறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. 2வதுல பார்க்க போகிறது GTA 5. இதை கேட்டதா பல பேர் ஷாக்காக இருந்திருக்கும்ல, இது GTA 5 PS3 கேமா அப்படின்ட்டு. எது நாகார்ஜுனாவா? உண்மையிலேயே அது ரிலீஸ் ஆனது PS3 தான். பட் இன்னைக்கு நீங்கள் வந்து PC பார்க்குற மாதிரியோ PS5 பார்க்குற மாதிரியோ அதிகமான வெஜிடேஷனில் அதிக குவாலிட்டியோடலாம் இருக்காது. ஓகே, கிராஃபிக்ஸ் தம்மியும் ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். பட் கேம் ரிலீஸ் ஆகும்போது இதுதான் இருந்துச்சு. அதெல்லாம் சொல்லுவாங்க. PlayStation 3 பார்த்தீங்க அப்படின்னா 2 பெரிய GTA கேம் பார்த்துது. PS5ஆவது ஒரு GTA கேமாவது பார்த்துருக்கு. PS4 அதை கூட பார்க்கல அப்படின்னு கலாய்ப்பாங்க. மேலும் PlayStation 2ஆவது 3 GTA கேம்ஸ் பார்த்துச்சு. ஆனால் GTA 3 மட்டும்தான் 3 கன்சோலை பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை பார்த்த முதல் கன்சோல் PS3 தான். இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேம் பற்றி தான் சொல்ல வேண்டியது இருக்குது. எவ்வளோ மொத்தம் 3 ப்ரோட்டகனிஸ்ட் இருப்பாங்க. இந்த 3 ப்ரோட்டகனிஸ்டும் வந்து நீங்கள் கதைக்கு ஏற்ற மாதிரி ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். மைக்கேல், ஃப்ராங்க்லின், ட்ரெவர். ஓகே, அதில் மைக்கேல் வந்து ட்ரெவருக்கு துரோகம் பண்ணிட்டு பேங்கை கொள்ளடிக்கும் போது காசு ஆட்டையை போட்டு வந்துட்டு ஊருக்கு பெரிய மாற்றிக்கிட்டு சந்தோஷம் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். பட் அவ்வளோ காசு கொள்ளச்சிங்கன்னா வந்து நிம்மதி இருந்திருக்காது. அதுக்கு எல்லாம் வந்து போலீஸ்காரங்க தொல்லை, திரும்ப கூட வந்து ட்ரெவரு ஓகேவா அப்படின்ட்டு ஏகப்பட்ட கதை உள்ள போயிருந்துருக்கும். அவன் செத்து போய் நினச்சிட்டு இருப்பான். உண்மையே பயங்கரமான கேம் தான் இது. இன்னைக்கு வரைக்கும் GTA கேம் தான். பல பேருக்கு GTA 5 தான் வந்து நனவில் இருக்கும். அப்படின்னு என்ன பண்ணுறது, GTA 6 வந்தோன்னே GTA 5 மறந்துடுவாங்க. பட் 13 வருஷமாக வந்து நின்று பேசுகிற ஒரு கேம் தான் GTA 5 தான். பட் இருந்தாலும் ஏன் இந்த கேமை நான் வந்து இப்போ 2000 கொடுத்துருக்கேன்னா, முதல் இடத்துல வந்து ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்கார். தலைவரில் ஒரு ஆண்டவர் ஒருத்தர் இருக்கார். PlayStation 3 அவரு தான். அவருக்காக தான் PlayStation 3. அதான் இந்த கேம் என்ன நான் கொடுத்துருக்கேன். மேலும் PS3 வெர்ஷன் வந்து GTA 5 மொக்கையாக தான் இருக்கும். அதனால தான் முதலாவது இடத்துல பார்க்க போகிறது God of War 3. இந்த God of War 3 பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏன் முதல்ல கொடுத்துருக்கேன்னா உண்மையிலே ஒரு திஸ் இஸ் த கோட் கேம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு PS5 வாங்குறதுக்கு GTA 6 ஒரு காரணமாக இருக்கும். அந்த மாதிரி அந்த காலத்தில் PS3 வாங்குறதுக்கு முக்கியமான காரணமே இந்த கேம் தான். இந்த கேம் ஆடுறதுக்காகவே PS வாங்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் சொல்லி சொல்கிறேன், PS2 கேம் சென்டர்லாம் இருக்கும்ல, அங்கே போனீங்கன்னா வந்து இந்த கேம் ஆடுறதுக்காகவே ஒரு கன்சோல் வச்சிருப்பான். அந்த கன்சோல் தான் PlayStation 3. இது பெருசு பார்த்தோம்ட்டு அதிகமாக சார்ஜ் பண்ணுவோம். சார்ஜ் எவ்வளோ பண்ணிக்க அது கேம் ஆடி ஆகணும்ட்டு இந்த கேம் காசு கொடுத்தவங்க நிறைய பேர் இருப்பானுங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மோட்டத்தரமான கேம் தான் இந்த God of War 3. சரியா சொன்னா God of War ஃப்ரான்ச்சைஸில் கிரீக் மைத்தாலஜியோட எண்டு அப்படின்னு இந்த கேமை சொல்லலாம். ஓகேவா, இந்த கேம் பற்றி ஆல்ரெடி பல தெரிஞ்சிருக்கோம். மறுபடியும் சொல்கிறேன். கிரேட்டோஸ் God of War மாறினதுக்கப்புறம் அவர் வந்து ஒலிம்பியன் கார்ட்ஸ் எடுத்து போடுவார். அதுக்கு ஒலிம்பியன் கார்ட்ஸ் வந்து போகிறதுல பிளான் பண்ணிருப்பாங்க. திரும்ப அவர் வந்து டைட்டன்ஸோட படையை கூப்பிட்டுட்டு ஒலிம்பியன் கார்ட்ஸை வந்து ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. ரிவெஞ்ச் எடுத்தாரா, தான் அப்பாவான ஜீவ்ஸை போட்டு தள்ளினாரா, என்னாச்சுன்றதான் கேமோட கதையாக இருக்கும். உண்மையே ஒரு பயங்கரமான ஒரு சொல்கிறது. நான் PS வாங்கிட்டு இந்த கேமை ஆடியே ஆகணும்ட்டு முதல்ல அடம்பிடிச்சி இந்த CD வாங்குறேன். ஓகே, அந்த அளவுக்கு பயங்கரமான கேம் இது. உண்மையிலே ஜோக்கர் தான். இந்த கேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து PlayStation 4ல் இருக்கு. 4 தான் ஃபைல் ஆட முடியும். பட் என்ன இருந்தாலுமே PlayStation 3க்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பயங்கரமான கேம் இது. அது மட்டும் நீங்கள் கிரேட்டஸ் கன்னியா நீ அப்படின்னா அன்னைக்கு வந்து கிரேட்டஸ் டான்ஸ் பண்ணியில் போட்டு கிரேட்டஸ் வந்து கொஞ்சம் சீல் பண்ண அடி வாங்க வச்சிருக்காங்க. அவர் எம்எல்ஏடா தெரியுமேடா. இல்லை கிரேட்டஸ் எப்படிப்பட்ட ஆளு, உழுக்குற கோபம் ரத்த வெறி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரியும்னா இந்த கேம் பாருங்க, பயங்கரமா இருக்கும். ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க. PS3 கேம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. நல்ல கேம் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். PlayStation 3 நான் சொன்னது கம்மி தான். நீங்கள் ஏகப்பட்ட கேம் இருக்குது. இது நல்லா போச்சுன்னா பார்ட்னர் வந்து சொல்கிறேன். அதில் என்ன கேம்ஸ் சொல்லிட்டு லிஸ்ட்டு போடுறேன். ஓகேவா? ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். பாய்.